I welcome you to the channel Sentalks. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆர் ரிட்டன் இங்கிலீஷ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும். அதில் முக்கியமான ஃப்ரேசல் வெர்ப்ஸ், அதாவது அடிக்கடி யூஸ் ஆகிற ஃப்ரேசல் வெர்ப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் லிஸ்ட் இருக்குது, அதே மாதிரி இடியம்ஸ் லிஸ்ட் இருக்குது. ரேராக யூஸ் பண்ணுற இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸும் இருக்குது, அதே மாதிரி ரெகுலராக அடிக்கடி யூஸ் பண்ணுற இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸும் இருக்குது. இந்த வீடியோவில் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரேசல் வெர்ப்ஸை பார்க்க போகிறோம். ஒரு நோட்டில் குறித்து வச்சு அதுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எப்போவுமே மறக்காது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஆஸ்க் ஃபார். டு ரெக்வெஸ்ட் சம்திங், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, வேண்டுவது, பணிவாக கேட்பது. ஐ ஆஸ்க் ஃபார் an explanation. he asked for a chance. ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எப்போவுமே தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா மீனிங் தராது. ரெண்டு வேர்டையும் சேர்த்து தான் வாசிக்கணும். ஆஸ்க் ஃபார், ஆஸ்க் தனியாக, ஃபார் தனியாக பிரிக்கக்கூடாது. ஆல்ரெடி இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோஸை பார்க்கணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அடுத்து பிரிங் ஓவர். பிரிங்கிங் சம்திங் இல்லைனா சம் ஒன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு பிரிங் ஓவர்னு சொல்லலாம். இடம் மாற்றி கொண்டு வருதல், இதோட தமிழ் மீனிங். ஐ பிரிங் ஓவர் மை டெஸ்க் ஹியர் ஃப்ரம் தேர். என்னுடைய டெஸ்க்கை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். ஹி brought ஓவர், பாஸ்ட் டென்ஸ். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ் brought. ஹி brought ஓவர் ஹிஸ் சன் ஃப்ரம் த ஹாஸ்டல். ஹாஸ்டல்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாரு. she has brought ஓவர் her luggage ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம் 1 to 2. ஸோ பிரிங் ஓவர் கொண்டு வர்றது. காம் டவுன். காம் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகமிங் லெஸ் வயலண்ட், நர்வஸ் ஆர் ஆங்க்ரி. அமைதியாகிறது, சாந்தமாகிறது, ஆறுதல் அடைகிறது. காம் டவுன். த ஸ்டூடெண்ட்ஸ் காம் டவுன் ஆஃப்டர் த பிரின்சிபால்ஸ் அரைவல். பிரின்சிபால் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. ஐ ஆஸ்க் ஹிம் டு காம் டவுன் அண்ட் லிசன். அவரை அமைதியாக இருந்து லிசன் பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஃப்ரேசல் வெர்ப்ஸ் மறக்காது. அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரேசல் வெர்ப்ஸில் முக்கியமானது கேரி ஆன். கேரி ஆன் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்ந்து செய்யுங்க, உங்கள் ஒர்க்கை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம். த பிரின்சிபால் ஆஸ்க்ட் த டீச்சர் டு கேரி ஆன் த டீச்சிங். டீச்சிங்கை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபால் டீச்சர்கிட்ட சொன்னாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் விசிட், யூ கேரி ஆன். சும்மா தான் பார்க்க வந்தோம், நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள். தனித்தனி வார்த்தைகளை பிரிக்கக்கூடாது. கேரி ஆன் ரெண்டு வார்த்தையும் சேர்த்து தான் பார்க்கணும். பயத்தினால ஒரு விஷயத்தை செய்யாமல் இல்லை பேசாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் வந்து சிக்கன் அவுட். பயந்து போய் நிறுத்துறது. ஆஃப்டர் ஹியரிங் த அலாம் த ஒர்க்கர்ஸ் சிக்கன் அவுட் அண்ட் ரன் அவுட் சைட். டோன்ட் சிக்கன் அவுட், பி போல்ட். தைரியமாக இருக்கணும். பயந்து போய் ஸ்டாப் பண்ணக்கூடாது. டோன்ட் சிக்கன் அவுட், பி போல்டு. எம்டி அவுட், பொருட்களை காலி பண்ணுறது. ரிமூவிங் ஆல் அப்படின்னு அர்த்தம். காலியாக்குதல், தீர்த்து விடுதல், இது எல்லாமே எம்டி அவுட். ப்ளீஸ் எம்டி அவுட் திஸ் பேக் அண்ட் கிவ் இட் டு மீ. இந்த பேக்கில் இருக்கிற திங்ஸை எடுத்துகிட்டு என்கிட்ட கொடு. எம்டி அவுட் ஆல் அண்ட் செக் வெதர் திங்ஸ் ஆர் கரெக்ட். பேக்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்து அந்த திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஃபைண்ட் அவுட், பிகமிங் அவேர் ஆஃப் சம்திங். ஃபைண்ட் அவுட் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃப்ரேசல் வெர்ப்ஸ். கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது. ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ். ஃபாலோ அப், இதுவும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். டு ஃபைண்ட் அவுட் மோர் அபவுட் சம்திங், இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கிறது. டு டேக் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஐ வாண்ட் டு செக் ஹிம், ஃபாலோ அப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். நான் என்ன செக் பண்ணணும் அவரை? ஃபாலோ அப் ஹிஸ் ஆக்டிவிட்டீஸ். அவர் என்னென்ன பண்ணுறாருங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் சென்டென்ஸில். ஃபாலோயிங் அப் ஹிஸ் சன்ஸ் ஒர்க் இஸ் ஹிஸ் மெயின் டியூட்டி. அவருடைய சன் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்க்குறது தான் அவருடைய மெயின் டியூட்டி. சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலில் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நல்லா மெமரி ஆகிறதுக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸை நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் ஹேண்ட் இன். டு கிவ் சம்திங் டு அதர். யாருக்காவது கொண்டு போய் கையில் கொடுக்குறது, தட் இஸ் கால்ட் ஹேண்ட் இன். மற்றவருக்கு கொடுத்தல். சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட் இன் ஆல் த டாக்குமெண்ட்ஸ் டு தி ஆனரபிள் ஜட்ஜ். ஹெச் சவுண்ட் வரக்கூடாது. ஆனரபிள் ஜட்ஜ், ஹெச் சைலண்ட். எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஜட்ஜுக்கிட்ட கொடுங்க.
I handed in my book to him yesterday. I handed. ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஹேண்ட் இன் அப்படின்னா கொடுக்கறது. ஸோ திரும்ப வாங்குறதுக்கு ஹேண்ட் பேக். டு ரிட்டர்ன் சம்திங், வாங்கியதை திரும்ப கொடுத்தல். ஐ ஹாவ் கம் டு ஹேண்ட் பேக் ஹிஸ் மொபைல். நான் மொபைல் வாங்கியிருந்தேன், அதை திரும்ப கொடுக்குறேன். ஐ ஹாவ் கம் டு ஹேண்ட் பேக் ஹிஸ் மொபைல். He borrowed money last week from me. Yesterday he handed back. Handed past tense. எக்ஸிபிஷன்லாம் போனீங்கன்னா அங்கே நோட்டீஸ் கொடுப்பாங்க, இல்லை ஒரு ஹேண்ட் அவுட் கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் அவங்களுடைய ப்ராடக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் ஹேண்ட் அவுட். தே இஷ்யூ ஹேண்ட் அவுட் அபவுட் தேர் ப்ராடக்ட். திஸ் ஹேண்ட் அவுட் ஹேஸ் மோர் இன்ஃபர்மேஷன். ஹெட் பேக், டு கோ டு தி ஸ்டார்டிங் பிளேஸ். ஆரம்பத்துக்கு திரும்ப போயிடுறது, ஆரம்ப இடத்திற்கு வருதல். திஸ் குரூப் ஃபெயில்ட் இன் திஸ் கேம், ஸோ தே ஹெட்டட் பேக். He heads back to check whether he has done all correct. ஆரம்ப இடத்துக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ணதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறாரு. He heads back to check. Hear about, learn details about something or someone. நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது. Hear about, I hear about him already. இதை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும். Have you heard about this offer? இந்த ஆஃபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Look into, இதுவும் அடிக்கடி யூஸ் ஆகிற ஃப்ரேசல் வெர்ப். டு கெட் மோர் ஃபேக்ட்ஸ் அபவுட் சம்திங், தீர ஆராய்தல். லுக் இன் டு, ப்ளீஸ் லுக் இன் டு தி மேனுவல் அகெயின் அண்ட் ஃபைண்ட் தி கோட். கோட் எங்கே இருக்குன்னு பாருங்கள், நல்லா பாருங்கள் மேனுவலை. இட் டஸ் நாட் லுக் இன் டு த இன்ஸ்ட்ரக்ஷன் புக் ப்ராப்பர்லி. அடுத்த ஃப்ரேசல் வெர்ப் நேரோ டவுன். இதுவும் அடிக்கடி யூஸ் ஆகிற ஒரு ஃப்ரேசல் வெர்ப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சுருக்கிக்கிறது, அதாவது டு ரெடியூஸ் பாசிபிலிட்டிஸ். They narrow down the offers to sell all the goods at high price. அவங்க ஆஃபர்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு பொருட்களை ஹை ப்ரைஸ்க்கு விற்கிறாங்க. புல் ஓவர், காரில் போய்கிட்டு இருப்போம், ரோடு ஓரமாக நிறுத்துறதுக்கு பேர் வந்து புல் ஓவர். டிரைவிங் வெஹிக்கிள் டு த சைடு டு ஸ்டாப், வண்டியை ஓரமாக நிறுத்துதல். ஐ புல் ஓவர் மை கார் டு ஹாவ் சம் வாட்டர். நான் தண்ணி குடிக்கிறதுக்காக காரை ஓரமாக நிப்பாட்டினேன். They pulled over the vehicle to clear the traffic. Slow down, to do something slower. மெதுவாக செய்கிறது. They slow down their work as they feel very tired. அவங்க டயர்ட் ஆனதுனால அவங்க வேலையை மெதுவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்லோ டவுன். ஸ்டிக் அரவுண்ட். ஸ்டிக் அப்படின்னா ஒட்டிக்கிறது, அதாவது இங்கே இந்த மீனிங் வந்து தங்குறது. டு ஸ்டே இன் அ பிளேஸ் ஆர் வித் சம் ஒன் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம். டு நாட் ஸ்டிக் அரவுண்ட் வித் யுவர் பேரண்ட்ஸ். தெர் ஆர் மோர் ரைட்ஸ், என்ஜாய் தம். பேரண்ட்ஸோட நின்றுட்டு இருக்காதீங்க, நிறைய ரைட்ஸ் இருக்குது இந்த இடத்துல, நீங்கள் அதை என்ஜாய் பண்ணலாம். ஸ்டிக்கிங் அரவுண்ட் இன் ஹோம் இஸ் வேஸ்ட். கம் அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர். நிறைய விஷயங்கள் வெளியே வந்து தெரிஞ்சுக்கோங்க, வீட்டிலே டோன்ட் ஸ்டிக் அரவுண்ட். அடுத்தது ஸ்விட்ச் ஆஃப், டர்ன் ஆஃப். இது நம்ம அடிக்கடி யூஸ் ஆகிறது, இயக்கத்தை நிறுத்துதல். when you leave kindly switch off the fan. turn off your computer. ஜிப் இருக்கிற பேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஜிப் அப். டு க்ளோஸ் an item that has a zipper. ஜிப் வைத்து மூடுதல், இதுதான் அந்த மீனிங். zip up your bag. It is opened, திறந்திருக்கு. Put all your books in this bag and zip up. எல்லா புக்ஸையும் இந்த பேக்கில் வச்சு ஜிப் வச்சு க்ளோஸ் பண்ணிடு. ஸோ ஜிப் அப் மீன்ஸ் க்ளோஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.